ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணுங்கள். சப்பாத்தி கூட சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி காலிஃப்ளவரில் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கடாயில் முதல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 வெள்ளைப்பூண்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஸ்டார் அனஸ், 2 ஏலக்காய் சேர்த்து 2 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொலைய விளையணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி கொடுத்தா போதும். ஏன்னா இதை நம்ம அரைச்சே தான் போகிறோம். அதனால் தக்காளி இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. காலிஃப்ளவர் ரொம்ப குக் ஆக வேணாம், லேசாக சாஃப்டானால் போதும். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம பொடியாக சாப் பண்ணுறோம் நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கிரேவிக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு கொலைய வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா இதை அளவில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது வெந்து வர்ற சமயத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்ததை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவில் இந்த கிரேவியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளற வேணாம், லேசாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா சீக்கிரம் காலிஃப்ளவர் உடஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு கிரேவி ரெடி ஆச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.